ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மார்கழி மாசம் இப்ப நடக்குது இல்லைங்களா? எவ்வளவு சிறப்பான மாசம். ஆனா நிறைய பேரு அதோட சிறப்பும் தெரியறது இல்ல. பீட மாசம்னு சொல்லி அந்த மாசத்தை ஒரு அபசகுண மாசமா கூட நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாதுங்க. இது மிகவும் சிறப்பான மாசம் என்றுதான் சொல்ல வேண்டும். நான் ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரேன், அப்போ உங்களுக்கு புரியும். மாரிக்காலம் கழிந்து வர்ற மாதம் என்பதால் இந்த மாதத்திற்கு பெயர் மார்கழி என்றானது. ஜோதிட அடிப்படையில பார்த்தோம்னா மிருகசீஷ நட்சத்திரத்தில் சந்திரன் உலாவும் காலத்துல இந்த மார்கழி மாசம் வர்றதுனால அந்த நட்சத்திரத்தினுடைய பெயரோடு சேர்த்து மார்கசீரன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே மருவி மார்கழின்னு ஆனது. ஜோதிட வல்லுநர்கள் இந்த மாதத்தை தனுர் மாசம்னு சொல்றாங்க. அதே மாதிரி சைவ பிரியர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் இந்த மாதத்தை தேவர்களுடைய மாதம் என்று பெருமையாக சொல்கிறார்கள். வைணவர்கள் இந்த மார்கழி மாதத்தை பீடுடைய, அதாவது பெருமைக்கு உரிய மாதம் என்று சொல்றார்கள். ஆனா அது மருவிதான் பீடை மாசம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேரு. தப்பு, அது ரொம்பவும் தப்பு. கண்ணபிரான் கூட மாதங்களில் நான் மார்கழி என்று மார்கழிய பெருமைப்படுத்தினாங்க. திருப்பாவையும் திருவெம்பாவையும் தோன்றிய மாதமும் இதுதாங்க. ஆண்டவனை தொழுவதற்கென்றே உண்டான மாதம் இது ஆனதுனால மங்கள காரியங்கள்லாம் இந்த மாதத்துல நடத்துறது இல்லைங்க. பனி பொழியிற இந்த விடியற் காலையில சிவன் கோயிலில் திருவெம்பாவையும் விஷ்ணு கோயில்ல திருப்பாவையும் ஓதுற பெருமை மிக்க மாதம் இந்த மார்கழி மாதம் தாங்க. வாசல் தோறும் அழகிய கோலங்களும் வீதி தோறும் மங்கள வாத்தியங்களும் ஒலிக்கிற உன்னதமான மாதம் இந்த மார்கழி மாதம் தாங்க. சாணத்தில பூசணி பூவை சொருகி வைத்து வழிபாடாகவும் தமிழர்கள் வணங்கும் மாதம் இந்த மாதம். சூரிய உதயத்திற்கு முன்னாடி வர்ற பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம் இல்லைங்களா, 4 to 6, அந்த நேரத்துல வீசுற காற்று நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் நல்லதுன்றதுனாலதான் கோலம் போடுவது, நீராடி விட்டு கோயில்களுக்கு சென்று வழிபடுவது என்பது மிகச் சிறப்பாக கருதப்பட்டது. அந்த காத்து நம்ம மேல பட்டு நம்ம ஆரோக்கியமாகணும்ன்றதுக்காக தான் அந்த வழிபாட்டு முறையே ஆரம்பமாச்சு. மார்க்கண்டேய புராணம் இந்த மார்கழி மாதத்தை மரணத்தை வெல்லும் மார்கழின்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? மார்க்கண்டேயன் சிவபெருமானை வணங்கி அவனுடைய மரணத்தில் இருந்து தப்பி நித்திய வாழ்வை ஆரம்பிச்சதும் இந்த மார்கழி மாதத்தில தான். அழகிய தமிழ்னால அரங்கனை ஆண்ட ஆண்டாள் விரதம் இருந்த காலம் புண்ணிய காலமும் இந்த மாதம் மார்கழி மாதம். இந்த மாதத்துல வர்ற திருவாதிரை திருநாள்னு சொல்லக்கூடிய நாள் நட்சத்திரத்துல ஆடல் வல்லான் கோலாகலமா நடனமாடி கொண்டாடக்கூடிய 4 மாதமும் கூட இதுதாங்க. பாவை நோன்பும் திருவெம்பாவை நோன்பும் நோக்கக்கூடிய மாதமும் கூட இந்த மாதம்தான். வெற்றியின் அதிபதி என்று போற்றக்கூடிய சூரிய பகவான் இருக்காரு இல்லைங்களா, அவரு இந்த மாதத்துல யோக நிலையில இருக்கிறதுனால இந்த மாதத்துல சண்டை சச்சரவுகள் செய்ய மாட்டாங்க. அந்த காலத்திலே போர் கூட நடத்த மாட்டாங்க இந்த மாதத்துல. அவ்வளவு சிறப்புமிக்க மார்கழி மாதம் இது. மார்கழி மாதத்துடைய அதிகாலையும் அந்தி பொழுதும் இறைவனுக்காகவே ஒதுக்கப்பட வேண்டிய மாதம் என்று சொல்றாங்க. இந்த மார்கழி மாதத்துல தான் மகாபாரத போரே நடந்ததுன்றதுனால இந்த மார்கழி மாதத்துல சண்டை சச்சரவுகள் போர் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. பார்க்கடல் கடையப்பட்ட போது அமுதம் வந்ததும் ஆலகால விஷம் வந்ததும் கூட இந்த மார்கழி மாதத்தில தான். இந்திர மன்னன் கோபத்தினால் பெருமழை பெய்தது இல்லைங்களா, அப்போ கண்ணன் கோவர்தனகிரி மலையை தூக்கி அந்த பக்கத்துல இருக்கிற மக்களை எல்லாம் பாதுகாத்ததும் கூட இந்த மார்கழி மாதத்தில தான்.
திறக்கப்படாத கோயிலையும் திறக்கச் செய்யும் பக்தி மனம் கமழும் மாதமும் இதுதான். இந்த மாதத்தில பூக்களும் கனிகளும் மிகவும் விலை குறைவாகவே இருக்கும். ஒவ்வொரு மாதத்திற்கும் கிருஷ்ண பரமாத்மாவின் பெயர் வைத்து அழைக்கிறது வேதம். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மார்கழி மாதத்திற்கு கேசவன் என்ற பெயரும் உண்டு. அழகிய கூந்தலை உடையவரானாலும் கேசி என்ற அசுரனை அழித்ததினாலும் அவருக்கு பெயர் கேசவன் என்று வந்தது. ரமண மகரிஷி, சாரதா தேவி மற்றும் பாம்பன் சாமியார் ஆகிய மூவரும் தோன்றிய மாதமும் கூட இதுதாங்க. இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் நாம் ஆண்டவனை துதித்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை மேற்கொள்வோம். நன்றி, வணக்கம்.